என்னடா டாக்டர் டி ஓப்பனிங்கில் மலை ட்ராவலிங் காட்டுறேன்னு நினைக்கிறீங்களா? எஸ் கைஸ், இன்றைக்கி நம்ம வ்ளாகில் வந்து ஒரு ட்ராவல் வ்ளாகு. நம்ம வந்து இன்றைக்கி கலாக்கோ பீச் ரெசார்ட்ன்ற ஒரு பிளேஸ்க்கு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அது வந்து நான் ஸ்டே பண்ணுற இடத்துலேருந்து ஒரு 150 to 160 கிலோமீட்டர் தள்ளி இது. ஸோ ஒரு லாங் ட்ரிப் போகலான்னு ஆக்சுவலாக நான் ஊருக்கு கிளம்புறேன் நெக்ஸ்ட்டு அடுத்த வாரம். அதுக்கு மேலே ஒரு ட்ரிப் போகலாம், கடைசியாக இருக்கிறதுனால ஒரு ட்ரிப் போகலான்னு கிளம்பிட்டேன். ஸோ எஸ் கைஸ், இன்றைக்கி நம்ம வ்ளாகில் வந்து கலாக்கோ பீச் ரெசார்ட் தான் போகிறோம். அந்த இடத்துல இந்த டைம் மாதிரி மழை டைம் நாங்கள் சீசன் கம்மின்னு சொன்னாங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தன். ஸோ அதனால் அங்கே போய் ஒரு வ்ளாக் எடுத்துடலான்னு. ஸோ இன்றைக்கி நம்ம வ்ளாகில் கலாக்கோ பீச் ரெசார்ட்டை போய் சில் பண்ணிட்டு அந்த இடத்துல லைட்டாக சுற்றி பார்த்துட்டு அந்த பீச்சில் விளாட்றது தாங்க நம்ம பிளானு. ஸோ வாங்க ட்ராவல் பண்ணலாம். லெட்ஸ் கோ இன்டு அவர் டாக்டர் டி வ்ளாக்ஸ். லெட்ஸ் ஹேவ் ஃபன். வாங்க கைஸ், கலாக்கோ பீச் ரெசார்ட்டில் பார்க்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக ஹைலாண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தான் நல்லாயிருக்கு. ஒரு இடத்துக்கு தான் நம்ம அங்கே போகிறோம். சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 50 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு. நம்ம கலாக்கோ பீச் ரெசார்ட்டுக்கு போயிட்டு அந்த இடம் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம். நான் கிளம்புறதுல வந்து மழை பெய்யுது, ஃபிலிப்பைன்ஸ் அழுவுது போல் நான் கிளம்புறது. பண்ண ஜோக் பண்ண. ஸோ எஸ், ஆல்மோஸ்ட் நான் வந்து இந்த சிறுமன்ற ஒரு பிளேஸ் கிட்ட வந்துட்டு அங்கே தான் இருக்குது அந்த கலாக்கோ பீச் ரெசார்ட். ஸோ எஸ் கைஸ், நம்ம அந்த பீச் ரெசார்ட் கிட்ட போயிட்டு நான் அவ்வளோ கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. ஸோ கைஸ், கார் பார்க் பண்ணிட்டு உள்ளே வந்தாச்சு. பீச் வியூ அதில் செடிலாம் இருக்குது, பீச்சில் போட்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலி இங்கேயே ரிசார்ட்ஸ்லாம் இருக்குது அதிகமான, எல்லாம் மூடி வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட வீடு சிங்கிளாக தங்குற மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது கைஸ் பீச்சு. இந்த அலை சவுண்டு கேட்கறது சரியாக இருக்குது. எதிரில் ஒரு ஐலாண்ட் இருக்குது போல், நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக வந்து நான் வந்து கலாக்கோன்னு அந்த சம்திங் அந்த ரிசார்ட்டுக்கு தான் நான் வந்தேன். ஆனால் அந்த இடத்துக்கு வந்து டேரெக்டாக கார் போக முடியாதான். இது மாதிரி உள்ளே அங்கே வெளியே பார்க் பண்ணிட்டு இது மாதிரி பீச் வழியாக தான் உள்ளே நடந்து போகணுமா. ஸோ அப்படியே இந்த ஊரில் இருக்க லோக்கல்ஸ் அப்படியே கேட்டு உள்ளே போகலான்னு இருக்கேன். ஸோ உள்ளே போகலாம் கைஸ். இங்கே ஏகப்பட்ட ரிசார்ட்ஸ் இருக்குது, ஆனால் எல்லாம் இருக்குது, எல்லாம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இங்கே ஸ்விம்மிங் பூலில் கூட தண்ணி இல்லை. ஸோ வந்தால் எங்கள் உள்ளே இருக்க கொலாலா பீச்சுன்னு ஒரு இடத்துக்கு தான், கல்லாலோ பீச்சுன்னு சம்திங் அந்த பீச் தான் போகிறோம். அந்த பிரிட்ஜை தாண்டி போகணுமா. சரி வாங்க தாண்டி போகலாம். எப்படி கரெக்டாக கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது, எகிரி குச்சா உடஞ்சிரும் போல். செம்ம வீக்காக இருக்குது, ஆனால் தண்ணி செம்ம கிளியராக இருக்குது கைஸ். சரியாக இருக்குல்ல வியூ. அப்படியே 3 பக்கம் ஐலாண்ட் இருக்க மாதிரி அப்படியே உள்ளே போகணும் போல். இந்த சைடு ஊர்லேருந்து தண்ணி வருது, கடலோட சேருது போல், அது மாதிரி இருக்குது. சரி வாங்க போகலாம். ஸோ கைஸ், இந்த பிரிட்ஜை தாண்டி வந்தால் இங்கே ஏதோ காடு மாதிரி இருக்குது, இதுக்குள்ளே தான் போகணும் போல். இங்கே மாடெல்லாம் இருக்குது, டெரராக இருக்குது. இங்கே இருக்க லோக்கல் ஃபிலிப்பினோஸ் வந்து தைரியமாக போ, அங்கே ஒரு நல்ல ரிசார்ட் தான் இருக்குன்னாங்க. ஸோ வாங்க போய் பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு. அந்த சைடு நடந்தே போகலாம். சும்மா பிரிட்ஜ் வச்சுருக்காங்க, எதுக்குன்னு தெரில. மேபி ரொம்ப தண்ணி வந்தால் இங்கெல்லாம் தண்ணி வந்துடும் நான் நினைக்கிறேன். அங்கெல்லாம் கடல் தான், பீச் தான். அப்படியே இங்கே வீடெல்லாம் இருக்குது, ஸ்டே பண்ணுறாங்க மக்கள்லாம். ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஃப்ளாக் அப்படியே அந்த மாதிரி ஃப்ளாகை நான் ஃபாலோ பண்ணி போயின்ட்டுருக்கேன். ஸோ எஸ், வாங்க பீச் அண்ட் ஆல்மோஸ்ட் பீச் கிட்ட வந்துட்டோம். கிட்ட போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், ரிசார்ட் கிட்ட வந்தாச்சு. வெல்கம் டு கலாக்கோ பீச் ரெசார்ட். ஸோ கைஸ், இதுதான் ரிசப்ஷன். இங்கே இருக்க ஒரு ஹட் ஹவுஸ் தான் எடுத்துருக்கோம். ஆக்சுவலாக அது வந்து 450, ஆனால் அந்த ரிசார்ட்டில் யாருமே மட்டும் தான் இருக்கனால அடித்து பேசி 250 பேசி ஒரு ஹட் ஹவுஸ் வாங்கிட்டேன். அப்புறமேட்டு என்ட்ரி ஃபீஸ் வந்து 45, கண்டிப்பாக என்ட்ரி ஃபீஸ் பே பண்ணணுமா. அப்படியே இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹட் இருக்குது, எல்லா ஹட்லேயும் ஸ்டே பண்ணிக்கலாம். யாருமே இல்லை, நல்லா பிளாங்காக இருக்குது. நான் மட்டும் தனியாக சுற்றின்னு இருக்கேன். அப்புறமேட்டு அங்கே ஷாப்ஸ்லாம் இருக்குது, குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம். நூடுல்ஸ், பிஸ்கெட், நூடுல்ஸ், குக்கீஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். அப்புறமேட்டு அங்கே தூரத்தில் சிஆர் கம்ஃபர்ட் ரூம் இருக்குது.
நல்லா தான் இருக்குது. வாலிபால் விளாட்லாம். சீனரியா நல்லா இருக்குது கைஸ். சும்மா ஸ்பெண்ட் பண்ணலாம். இதான் கலாக்கோ பீச். ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு வரத்துக்கு தான் டிஃபிகல்ட். கார் எங்கேயோ பார்க் பண்ணிட்டு அப்படியே உள்ளே ஒரு சின்ன சந்து மாதிரி உள்ளே வந்துட்டு இந்த பிரிட்ஜெலாம் தாண்டி நடந்து வர்றது ஒரு டாஸ்க் தான். பட் அதை தாண்டி இவ்வளோ தூரம் வந்தால் இது மாதிரி அழகான ஒரு அட் ஹவுஸில் அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணிவிட்டு போய் பீச்சில் விளாட்லாம். பீச் சரியாக இருக்குது. இதுதான் அட் ஹவுஸு. அப்படியே பக்கத்துலேயே பீச் நல்லா க்ளீனாக இருக்குது. ட்ரெஸ் மாற்றிட்டு பீச் தான் போக போகிறேன். ஒரு சின்ன ரூமு உள்ளே திங்ஸ் வச்சுக்கலாம். என் பேக் பேக்கிங் வச்சுட்டு அப்படியே இதுக்குள்ளே போயிட்டு படுத்துக்கலாம். ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடம் தான். ஓகே தான். ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ரொம்ப சின்னது. 2 பேர் தங்கலாம். ஆனால் நான் ஒருத்தன் தான் தங்குறான். ஒரு உடஞ்சி போன ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது, நல்லா தான் கைஸ் இருக்குது. சும்மா திங்ஸ் உள்ளே சேஃபாக வைக்கிறதுக்கு. ஆக்சுவலாக யாருமே இல்லை எங்கள் தூக்கத்துக்கு திங்ஸு. பட் இருந்தாலும் சும்மா ஸ்டே பண்ணணும். நல்லா தான் இருக்குது. ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பீச்சுக்கு போய்ட்டு அங்கே உள்ள கண்டினியூ பண்ணுறேன். பீச் ஷார்ட்ஸ்லாம் மாற்றிட்டு இங்கே தான் அப்படியே எங்கள் காட்டேஜ் தங்குற மாதிரி இருக்குது. ஒரு இடத்துல அப்படியே சின்ன சின்ன ஹட் மாதிரி இருக்குது. ஸ்டே பண்ணி அப்படியே பீச்சில் சில் பண்ணுற மாதிரி நம்ம அங்கே தான் ஸ்டே பண்ணுறோம். நம்ம அங்கே இருக்க ஒரு ஹட் ஹவுஸ் இருக்குல்ல, அந்த ஹட் ஹவுஸ் தான் எடுத்துருக்கோம். ஸோ எஸ், இதாங்க பீச். செம்ம கிளியராக இருக்குது. செம்ம க்ளீன். அப்படியே சூப்பராக இருக்குது. அப்படியே இது வந்து ஒரு அப்படியே இந்த வியூலாம் பார்க்க சரியாக இருக்குது. மேலே அந்த மவுண்டைன் வியூஸ் வேறு மாதிரி. அங்கே எதிரில் ஒரு குட்டி ஐலாண்ட் மாதிரி இருக்குது தெரியுது. அப்படியே இந்த பீச் வியூவில் அப்படியே இந்த சுடுற வெயிலில் இந்த பீச்சில் அப்படியே வியூ பார்த்துன்னு உக்காஞ்சா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கைஸ். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வேறு மாதிரி. அப்படியே இந்த பீச் வியூ கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் விளாட்டு போகிறது தான் கைஸ் பிளான். செம்மையாக இருக்குது பீச். சிறுமா கொலாலா பீச். ஸோ அப்படியே இந்த பீச்சில் கொஞ்ச நேரம் சில் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறது தான் கைஸ் பிளான். இங்கேருந்து வேறு எங்கன்னா போய் சாப்பிட்ற இடத்துல மீட் பண்ணலாம். நல்லா ரெசார்ட் தான். ஸோ எஸ் கைஸ், அப்படியே கொஞ்ச நேரம் சில் பண்ணிட்டு வேறு இடத்துல மீட் பண்ணலாம். see you guys. இருக்குது கைஸ் பீச்சு. யாருமே இல்லைன்னு நினச்சா ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க. சரி ஃபன் பண்ணிட்டோம். ஸோ கைஸ், ட்ரைவ் த்ரூ மெக்டோ வந்திருக்கோம். ஸோ கைஸ், மெக்டோவில் வாங்கினது 219 ஃபுட்டு. ஒரு மெக்சிகன் பர்கர், ஒரு ஃப்ரைஸு, அப்புறமேட்டு ஒரு காஃபி ஃப்ளோட்டு, 3. இது ஆஸ் யூஷுவல் நார்மல் தான். சிக்கன் பர்கர், ஃப்ரைஸ், காஃபி ஃப்ளோட் நல்லா தான் இருக்கும். எப்பவுமே சாப்பிட்றது தான். ஸோ எஸ் கைஸ், இது வந்து நம்ம விலாகோட எண்டு. நான் அப்படியே அங்கே பீச்சிலேருந்து கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டேன். அப்படியே நாகா சிட்டிக்கிட்ட வந்துட்டேன். இப்போ அங்கே வந்து சாப்பிட்டுட்டு லிகாஸ்பி போகிறது தான் கைஸ் பிளானு. ஸோ நம்ம விலாக் இது வரைக்கும் பார்த்துக்கு ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ் கைஸ். இது வந்து ஒரு நார்மலான ஒரு விலாக் தான். எந்த ஒரு சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் எதுவுமே இல்லை. சும்மா நான் என்ன பண்ணேன், போனேன், அந்த இடத்த காமிச்சேன், வரலான்னே வந்துட்டேன், அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு ட்ரிப் போகணுன்னு தோணுச்சு கைஸ். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பீஸ்ஃபுல்லான பீச் போகணும்னு நினச்சேன், போயிட்டேன். ஸோ இதற்கு நம்ம விலாக் இது வரைக்கும் பார்த்துக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிட்டு பேரை லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இன்னும் இந்தியா போய்ட்டு அதிகம் விலாக் போஸ்ட் பண்ணுவேன் கைஸ். ஸோ ஸ்டே டியூன். ஸோ இதே மாதிரி அதிகம் விலாகில் சந்திக்கலாம் கைஸ். until then signing off, Dr. T. Bye bye, love you all, take care, peace guys.